வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. மிக முக்கியமான வீடியோ அப்படின்றதால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, தெளிவா புரியும். 2024ல மொத்தம் 13 எக்ஸாம் டிஎன்பிசில நடந்திருக்கு. இதுல தனி வெட்டி அப்படின்ற தலைப்புல இருந்து 24 கணக்குகள் கேட்டிருக்காங்க. பாருங்க, 13 எக்ஸாம்ல 24 கணக்குன்னா சராசரியா 2 கணக்குகள் கேட்கறாங்க அப்படின்றது தெரிய வருது. அப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லயும் தனி வட்டியில இருந்து 2 கணக்குகள் கேட்பாங்க. கரெக்டுங்களா? இது ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ். இதுல முக்கியமா என்னன்னா, இந்த 24 கணக்குல எதெல்லாம் புக்ல டைரக்டா கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு, அது என்ன கொஸ்டின், அதாவது எந்த எக்ஸாம் கொஸ்டின்னு கொடுத்துட்டு ஆன்சரை கொடுத்துட்டு அது எந்த புக்கில் இருக்குது அப்படின்ற புக் குரூப்பே இணைச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இந்த தனி வெட்டியை பொறுத்த வரைக்கும் 7th நியூ புக்கில் இருக்குது. அதில் எத்தனை கணக்கு இருக்கோ அந்த புக்கே கட் பண்ணி உங்களுக்கு இந்த பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் தனி வெட்டியை எப்படி படிக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். புரியலையே? அதாவது நம்ம சிலபஸ் எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வாரேன், தெளிவாக புரியும். இப்போ நான் சிலபஸ் எடுத்துக்கிட்டேன். நம்ம சிலபஸில் தனி வெட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் 2 கணக்குகள் வரைக்கும் கேட்பாங்க. ஏன்னா கடைசி குரூப் 4 எக்ஸாம்லையும் 2 கணக்குகள் கேட்டிருந்தாங்க. ரைட்டு. அப்போ நான் தனி வெட்டி 2 கணக்கு கேட்குறாங்கன்றதால நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக போய் 7th புக் எடுத்து அந்த புக்கில் இருக்கிற சம்ஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு இந்த சாப்டரை, இந்த டாப்பிக்கை முடிச்சிடக்கூடாது. இந்த தனி வெட்டிக்கு மட்டும் இல்லைங்க, கணக்கை பொறுத்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 7ஆம் மாதம் எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுப்போம். 2025ல் 6ஆம் மாதம் கூட ஏதோ ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும் டிஎன்பிசியில். அந்த கணக்கு கூட நீங்கள் பார்த்துட்டு போகணும். புரியுதா? சரிப்பா, அது 6ஆம் மாதம் தானே, இது 1ஆம் மாதம் தானே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஒர்க்கே 2024ல் எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு, ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் இந்த தனி வெட்டியில் இருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக படிக்கணும். எப்பா இதெல்லாம் சாத்தியமா, ரொம்ப கஷ்டமாச்சே, டைம் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு அழகாக பிரித்து கொடுக்க போகிறோம். அதுக்கு 100% ஷார்ட்கட்லும் நடத்த போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா, 2024ல் நடந்த எக்ஸாமில் ஒவ்வொரு தலைப்பாக, இப்போ தனி வெட்டின்னு எடுத்தால் அதில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க, இப்போ கூட்டு வெட்டின்னு எடுத்தால் அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, இப்படி பிரித்து கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டினை செலக்ட் பண்ணி உங்களுக்கு நடத்த போகிறேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதும். டைரக்ட் கொஸ்டினும் கிடைக்கும், முழு மதிப்பெண்ணும் கிடைக்கும். நான் சொல்கிற பிளான் புரியுதுங்களா? புரியுதுப்பா. இங்கே பாருங்கள், இந்த பிடிஎஃப்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மொத்தம் 13 எக்ஸாம் நடந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம் நடந்த டேட்டை டேபிள் கட்டி கொடுத்துருக்கேன், சரிங்களா? அது இப்போது 6/1/2024ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன எக்ஸாம்னு எனக்கு தேவையில்லை, நமக்கு தேவையில்லை, சரிங்களா? அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, அதில் தனி வெட்டியில் 2 கணக்கு கேட்டிருக்காங்க. 7/1/2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, அதில் 2 கணக்குகள் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இந்த 2024ல் மட்டுமே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நடந்திருக்கு. இந்த குரூப் 1 பார்த்தீங்கன்னா 13/7/2024 அன்னைக்கு தாங்க குரூப் 1 நடந்துச்சு, 2 கணக்குகள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே நீங்கள் குரூப் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோ இருக்கு பாருங்க, 9/6/2024 அதான் குரூப் 4. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கணக்குகள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே குரூப் 2ன்னு எடுத்துக்கிட்டா 14/9/2024 அந்த எக்ஸாம்லேயும் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே பாருங்கள், நம்ம ஃபேமஸாக எதிர்த்து குரூப் 4, குரூப் 2 இந்த 2 எக்ஸாம்லையுமே 2 கணக்கு கேட்டிருக்காங்க. சூப்பர். அப்போது நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வரக்கூடிய எக்ஸாமில் 2 கணக்கு கேட்பாங்கன்னு தெரியுது. இந்த கணக்கெல்லாம் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கணும்.
இப்போ நான் கொஸ்டின் எடுத்துட்டுனா இதில் உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், இந்த இது 2வது கொஸ்டின் பாருங்க. இப்போ அருண் என்பவர் பாலாஜியிடமிருந்து 5000 ரூபாய் 2 வருஷத்துக்கு இப்படின்னு இருக்குது. ஸோ நான் இந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய 7th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 47ன்னு நினைக்கிறேன் இந்த பேஜ் நம்பரு. நான் கீழே இருக்குது சொல்கிறேன். இதில் வந்து பாருங்களேன், இதோ இருக்கு பாருங்கள். ஸோ இந்த 26வது கொஸ்டினாக அப்படியே டைரெக்டாக கேட்டிருக்காங்க பாருங்கள். எதையுமே மாற்றலை, அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இதே மொதல் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மனோகர் என்பவர் அசல் ரூபாய் 4500 2 ஆண்டு வட்டியில் 750 ரூபாய் செலுத்துறாரு, வட்டி விகிதம் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இது புக்கில் இல்லை. மேபி இந்த மாடல் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் பார்ப்போம். இந்த பாருங்களேன், இந்த 3வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் 2 ஆண்டில் 6200 ரூபாய் எனவும் 3 ஆண்டுகளில் 6800 ரூபாய் எனவும் உயர்கிறது எனில் இந்த தொகை காண்க அப்படின்னு 6/1/2024 கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னா இங்கே பாருங்க, இந்த மேலே காமிச்சோம் பார்த்தீங்களா, இதே கொஸ்டினுக்கு தான். அதில் இருக்கிறதுலையே 24வது கொஸ்டினாக புக்கில் இருக்குது. நீங்கள் ஒன்றா போய் செக் பண்ணி பாருங்க. நான் புக்கோட ப்ரூஃபும் கீழே கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதே கேள்வி தான் கட் அண்ட் பேஸ்ட்டு பண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 கணக்கில் 9 கணக்குகள் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அடடா, மொத்தம் 24ல் 9 தான் டைரெக்டாக கேட்டிருக்காங்கன்னா மீதி கணக்குகள் டைரெக்டாக கேட்கல. இதில் முக்கியமாக நாட்கள் பேஸ் பண்ணி 2 கணக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம புத்தகத்தில் நாட்கள் பேஸ் பண்ணி இல்லவே இல்லை. மடங்கள் பேஸ் பண்ணி 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் மடங்கு பேஸ் பண்ணி நம்ம புத்தகத்தில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. மாதங்கள் பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, புத்தகத்தில் அவ்வளவா இல்லை. அதை விட ஆச்சரியம் என்னன்னா இந்த குரூப் 4 கொஸ்டின்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தரத்தில் இருந்துச்சு. ஆனால் புத்தகத்தில் அவ்வளோ அட்வான்ஸாக இல்லை. எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம்னா புத்தகத்தில் வந்து லெவல் 1 லெவல் 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 லெவல் தான் புத்தகத்தில் இருக்குது. ஆனால் குரூப் 4 எக்ஸாமில் லெவல் 3 கேட்டுட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த லெவல் 3 அப்படின்றது புத்தகத்தில் இல்லை. புரியுதுங்களா? அப்போ இவங்க லெவல் 3 போகும்போது அந்த தரத்தில் நீங்கள் கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணால் தான் வரக்கூடிய எக்ஸாமில் லெவல் 3ல் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் போட முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஜஸ்ட் லெவல் தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் 2 லெவல் தான் புக்கில் இருக்குது. ஆனால் போன குரூப் 4 எக்ஸாமோ அதுக்கு முந்தின குரூப் 4 எக்ஸாம்லேயோ லெவல் 3ல் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் புத்தகத்தை படிக்கிறதுல மூலமாக 2 லெவல் தான் கற்றுக்க முடியும். 3வது லெவல் திணறுவீங்க. அப்போது 3வது லெவலும் நம்ம தேடி தேடி படிக்கணும். அப்போ தான் ஈஸியாக டைரக்ட் கொஸ்டின் எடுக்க முடியும். உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா? இதுக்கு தான் நான் இந்த கொஸ்டின் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ என்னதான் சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல இந்த ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ற ஆண்டு கண்ணோட்டம் அப்படின்ற இதில் கொடுக்குறேன். போன வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா சதவீதத்துக்கு எடுத்து கொடுத்துருந்தேன். ஆனால் சதவீதத்துக்கு உங்ககிட்ட ஒன்று சொன்னேன், புக்கில் எடுத்து மட்டும் படிங்க போதும். ஏன்னா புக்கில் நிறைய கொஷின் இருக்குது, ஆனால் எக்ஸாமில் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. அங்கே 100 கொஷின் இருக்குதுன்னா 50 தான் கேட்டிருக்காங்க. இன்னும் 50 கொஷின் கேட்கவே நம்ம புத்தகத்தில் இருக்குது. அதனால் சதவீதம் பொறுத்த வரைக்கும் புக்கு படித்தா போதும்னு சொல்லிட்டேன். இதே நீங்கள் தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் புக்கில் போட்டிங்கன்னா ஒரு 20-25 கொஷின் தான் இருக்கும். அது எல்லாமே ஆல்ரெடி, அதாவது 20-25 கொஸ்டின்னா நமக்கு 2019 இந்த கொஸ்டின் வந்துருச்சு, அதாவது புக் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 50 எக்ஸாமாவது நடந்திருக்கும் டிஎன்பிசியில். ஏதோ ஒரு எக்ஸாம் 50 எக்ஸாமில் 25ன்றது ஆல்ரெடி கேட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்க லெவல் 3க்கு போயிருக்காங்கன்றது தான் மெயின் ரீசன். புரிஞ்சிருச்சா? எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் மேக்ஸ் புரியல மாதிரி இதுவும் புரியல, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை பாருங்க, எண்டில் வந்து அதுக்கான புக்கு கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் சும்மா பாருங்க. பட் நம்ம ஷார்ட்கட்டில் நடத்தும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா? தனி வட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லிட்டு இல்லையா? சரிப்பா, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. ஏன்னா நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? அப்படி இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன்.
ஸோ இந்த பிடிஎஃப்க்கு பக்கத்தில் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அங்கேயே ஓடும் 15, 14, 13. ஸோ 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். நாளைக்கு இதே மாதிரி 2024 நடந்த 13 எக்ஸாமில் ஒரு தலைப்பு எடுத்து அந்த கணக்கு எத்தனை கேட்டிருக்காங்க, எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்கன்றத நாளைக்கு வீடியோவில் பார்த்துருவோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் JPD. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.